மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் எம்ஜிஆர் நினைவிட வளாகத்தில் முழு அரசு மரியாதையுடன் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. லட்சக்கணக்கானோர் திரண்டு கண்ணீருடன் இறுதி அஞ்சலி செலுத்தினர். நீர்ச்சத்து குறைபாடு மற்றும் காய்ச்சல் காரணமாக கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். 70 நாட்களுக்கும் மேலாக அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. 2 தினங்களுக்கு முன்பு ஜெயலலிதாவிற்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருவதாக அறிவிக்கப்பட்டது. அவரது உடல்நிலை கவலைக்கிடமான நிலையில் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் பயனின்றி நேற்று முன்தினம் இரவு 11:30 மணிக்கு உயிர் பிரிந்தது. ஜெயலலிதா மரணித்த செய்தியை அறிந்ததும் தமிழகம் முழுவதும் அதிமுக தொண்டர்கள் கதறி அழுதனர். ரத்த உடல் பருப்புகளை ஏகமா விட்ட ஏமா கண்டிப்பா வாரியம்மா, டாட்டா காமிச்சிட்டு வாரியம்மா ஏமா. இதனையடுத்து முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் நள்ளிரவே அவரது போயஸ் கார்டன் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. பின்னர் ஜெயலலிதாவின் உடல் நேற்று அதிகாலை அண்ணா சாலையில் உள்ள ராஜாஜி அரங்கில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. லட்சக்கணக்கான அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு வந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இதன் தொடர்ச்சியாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இறுதி ஊர்வலம் நேற்று மாலை நடைபெற்றது. சாலையின் இரு மருங்கிலும் அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் திரண்டு பிரியா விடை கொடுத்தனர். மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் நினைவிட வளாகத்தில் ஜெயலலிதாவிற்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. இறுதிச் சடங்குகளை சசிகலா நடத்தினார். பின்னர் ஜெயலலிதாவின் உடல் சந்தன பேழைக்குள் வைத்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஜெயலலிதாவின் மறைவை ஒட்டி தமிழகத்தில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. மத்திய அரசு சார்பில் நேற்று ஒரு நாள் துக்கம் அனுசரிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கானோர் திரண்டு வந்த போதிலும் எந்தவித அசம்பாவிதங்களும் இன்றி இறுதிச் சடங்கு அமைதியாக நடந்து முடிந்தது.